ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா தேவஸ்னு யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து அமாவாசை பௌர்ணமி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அமாவாசை பிறந்த கதையை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கங்கை காவிரி போல புண்ணியவதியே அச்சோதை என்ற தெய்வ மங்கை வந்து மரிஷி மகரிஷியின் பிள்ளைகளான பித்ரு தேவதைகளிடம் மிகுந்த பக்தி கொண்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பித்ரு தேவகளை எப்படியும் தரிசிக்க வேண்டும் என அவங்க வந்து விரும்பினால அதற்காக அவள் வந்து அச்சோதம் நதிக்கரையில 8000 வருடங்கள் வந்து கடும் தவம் செஞ்சதாக ஒரு வரலாறு இருக்கு. அவளது தவத்துல மனம் இறங்கிய பித்ரு தேவதைகள் ஒரே நேரத்துல அவளுக்கு காட்சி தந்ததாகவும், என்ன கலை, என்ன அழகு, என்ன கம்பீரம் என்று அவர்களை வந்து பார்த்து வியந்தால அச்சோதை மாவசு என்ற பித்ரு தேவையின் கம்பீரமான வடிவம் அச்சோதையை மிகவும் கவர்ந்ததாகவும், உடனே அவள் மனம் பேதலித்து தொடங்கியதாகவும், மாவசு எனக்கு கணவராக வாய்த்தால் வாழ்க்கை எவ்வளவு இன்பமாக விளங்கும் என்று நினைத்தானாம். அதை உணர்ந்த மாவசு, தெய்வ மகள் ஒருத்தி இப்படி நடந்து கொள்கிறாளே என்று நினைத்தவன், மனித பிறவி போல் நடந்து கொண்ட உனக்கு நீ சொர்க்கத்துல வந்து இடம் இல்லை அப்படின்னு கூறி அவளை பிடித்து பூமியில வந்து தள்ளிட்டாராம். அதனால அலறி அடித்த அச்சோதை வந்து, இந்த சிறு தவறுக்கு இவ்வளவு கடும் தண்டனையா? எனது இத்தனை வருட தவத்துக்கும் பலனே கிடையாதா என்று கேட்டாளாம். அதனால் சொர்க்கத்திலிருந்து பூமியை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்த அவள் அந்தரத்தில் அப்படியே அசையாம வந்து நின்றுட்டாளாம். அங்கிருந்தபடியே அவள் மீண்டும் கடுந்தவம் புரிந்ததாகவும், அவளது தவத்தை மெச்சிய மாவசு அவளுக்கு தரிசனம் தந்ததான் அப்படின்னு சொல்றாங்க. மகளே, உனது தவறை மன்னித்தோம். உனக்கு சோதனை ஏற்பட்ட நாள் இனி அமாவாசை என்று உலகத்தாரால் அறியப்பட்டோம் என்று வந்து சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடறாரு. அச்சோதை மீண்டும் தனது தவத்தை வந்து தொடர்றா. அதன் பலனாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னாடி பித்ரு தேவதைகள் அனைவரும் அவளுக்கு மீண்டும் தரிசனம் கொடுத்தாங்க. அவர்களிடம் தனது தவறை மன்னித்து ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்ட அச்சோதை, பித்ரு தேவதைகள் அப்படியே செய்ததுடன் அச்சோதைய பாவத்துடன் உன்னை நெருங்கும் தேவர்களின் பாவத்தை ஏற்று அவர்களை புனிதப்படுத்துவாயாக. துவாபர யுகத்தில் நீ மீன் வயிற்றில் பிறப்பாய். அப்போது உனது பெயர் மச்சகந்தியாக இருக்கும். பராசரன் என்ற முனிவரை மணந்து வியாசர் என்ற மாமுனிவரின் தாயாவாய். பின்பு சந்தனு மகாராஜாவின் தேவியாக 2 புத்திரர்களை பெறுவாய். அதன் பிறகு அச்சோதை என்ற புண்ணிய நதியாக மாறுவாய். உனக்கு இக்கட்டு நேரத்தில் இத்தினம் அமாவாசை என்று அழைக்கப்பட்டு, இத்தினத்தில் எவரொருவர் முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்கிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம். அந்த முன்னோரும் தங்கள் சந்ததியை வாழ வைப்பார்கள் என்று வாழ்த்திட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் வந்து அமாவாசை தோன்றிய ஒரு வரலாறு இருக்கதா சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனல்